السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ், நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்மை அல்லாஹ் தஆலா ஃபைஸி நாயகத்துடைய குலாம்களில் ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை ஒரு சங்கை மிக்க ஒரு மாதத்தில், சங்கையான ஒரு நாளில் அல்லாஹுடைய வலியுடைய தர்பாரில் ஒன்று திரட்டினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, நாம் இறை நேசர்களுடைய சகவாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரை அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு, நம்முடைய ஷேഖுடைய துஆவை கொண்டு இருந்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏனென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய சுன்னத்துகளில் உள்ளது, யாரையாவது அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹ்மத்தில் நுழைத்து விட்டால் திரும்ப அந்த ரஹ்மத்தை விட்டும் அவரை அல்லாஹு தாலா வெளியாக்குவதில்லை. இது அல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹு தாலா ஒரு பெரிய கொடை வல்லலாக இருக்கிறான். அவன் கொடுத்த கொடைகளை திரும்ப எடுத்துக்கொள்வதும் இல்லை அல்லாஹு தாலா. அதனால்தான் நாம் எவ்வளவு பொடுபோக்காக இருந்தாலும் அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப நம்மை தன்னுடைய வலிமார்களுடைய அவுலியாக்களுடைய வாசலுக்கு கொண்டு வருகிறான். அது அல்லாஹு தாலாவுடைய தயால தன்மை. அது அல்லாஹு அக்பர். ஒரு இறைநேசர் இருந்தார். அவர் நெய் வியாபாரி. ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கிற தாய் ஒரு சின்ன கிண்ணத்தை கொடுத்து விட்டு கொஞ்சோண்டு நெய் கேட்டாங்க. வீட்டுல நெய் காலியா போச்சு, கொடுங்க. அந்த இறைநேசர் ஒரு டின்னு ஃபுல்லா நெய் கொடுத்து விட்டார். இவர்கள் ஒரு கிண்ணத்துலதான் தேவைன்னு போனாங்க. அப்ப கேட்டவர்கள் கேட்டார்கள், நீங்க என்ன இப்படி செய்றீங்க? அவங்க ஒரு கிண்ணத்துல நெய் கேட்கிறாங்க, நீங்க ஒரு டின்னு நெய் கொடுக்குறீங்களே, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அந்த மகான் சொல்லி காமிச்சாங்க. அந்த தாய் தேவைக்கு கேட்கிறார்கள், நான் என் தகுதிக்கு கொடுக்குறேன்டாங்க. என்ன சொன்னாங்க நண்பர்களே? நான் நெய் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறேன், மொத்தமா நான் தான் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு கொஞ்சோண்டு கிண்ணத்துலதான் தேவை. எனக்கு ஒரு தகுதி இருக்கிறது அல்லவா? அந்த தகுதியின் அடிப்படையில நான் ஒரு டின்னு நெய் என்ன செஞ்சேன்னாங்க, கொடுத்தேன்னாங்க. அது போல் நண்பர்களே, அல்லாஹு தாலா தயாளனாக இருப்பதின் காரணத்தினால் தன்னுடைய தயால தன்மையை அல்லாஹ் தொடர்ந்து காண்பித்து கொண்டே இருக்கிறான் நமக்கு. அல்லாஹு தாலா அல்லாஹுடைய மாபெரும் ஃபதுல், அது மாபெரும் கிருபை. நம்மை அல்லாஹு தாலா சிறப்பான நாட்களில் கண் விழித்திருந்து சூஃபியாக்கள், இது சலஃபு சாலிஹீன்களுடைய கொள்கை. அதாவது சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், பல நாதாக்களுடைய கொள்கை பராத்துடைய இரவுகளில் சிறப்பித்து பராத்துடைய இரவுகளில் ஜிக்ர் ஃபிக்ர்களில் கழிப்பது என்பது நம் முன்னோர்கள் நாதாக்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. சாதாரண விஷயம் இல்லை அன்பர்களே. எந்த அளவுக்கு என்றால் 5 இரவுகள், இந்த 5 இரவுகளில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்படுவதில்லை என்று பல சூஃபியாக்கள் சொல்றாங்க. அதுல முதல்ல 2 பராத்துடைய இரவும் லைலத்துல் கத்ருடைய இரவும். அடுத்த 2 இரவு 2 பெருநாட்களுடைய இரவு. இன்னும் ஒரு இரவு ரஜபு மாசத்துடைய முதல் இரவு, ரஜபுடைய முதல் பிறை. இந்த இரவுகளில் கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக மக்பூலானதாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அது ரத்து செய்யவே அந்த துவாக்கள் படாது என்பதாக பல சூஃபியாக்கள், சஹாபாக்களுடைய ரிவாயத்துகளும் அடங்கி இருக்கிறது. அன்பர்களே, இப்ப இந்த மாதிரி இரவுகளை நம்முடைய ஷைഖ்மார்கள், நம்முடைய சூஃபியாக்கள், சஜாதாக்கள் சொல்வதை போல், எஜமானுடைய முரீதுகள் சொல்வதை போல், நாம் நம்முடைய ஷைഖ் நாயகத்துடைய சொஹபத்தில் மட்டும் இல்லை என்றால் நமக்கு இரவு நேரங்களில் கண் விழித்திருப்பதனுடைய அருமையே தெரியாது. கண் விழித்து இருந்திருக்கவே மாட்டோம். பல நாட்கள் ஃபைஸி நாயகம் பல இரவுகளை சர்க்கார் ஹயாத்தாக்கிறார்கள். யதார்த்தமாக மகான்மார்களுடைய நாதாக்களுடைய பண்பே என்ன தெரியுங்களா? இரவுகளில் கண் விழித்து இருப்பது. லௌலா முஜாலசத்துல் அபராரி ஓ முனாஜாத்துல் அஸ்ஹாரி லமா அஹ்பப்து ஹாதிஹில் மஈஷத ஃபி ஹாதி தார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நல்லடியார்களுடைய மஜ்லிஸ்களும்
இரவு நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் எழுந்த அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல கெஞ்சக்கூடிய முனாஜாத் செய்யக்கூடிய அந்த நிலைகள் மட்டும் துன்யாவில் இல்லை என்றால் நான் இந்த துன்யாவில் வாழ்வதை விரும்பி இருக்கவே மாட்டேங்கிறேன். நான் இந்த துன்யால வாழ விரும்புகிறேன். அதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? நல்லடியார்களுடைய மஜ்லிஸ்கள் நிறைய இருக்கு. அவர்களுடைய சுஹபத்துல போய் உட்கார்றப்ப அந்த இதனுடைய உயர்வுகளை நாம் சாதாரணமா விளங்கும். நாதாக்களுடைய ஷேரு நாம எல்லாமே கேள்விப்பட்டதுதான். சுஹபத்தே பா அவுலியா பெஹ்தர் ஹே அஸ் சத் சால் தாத்தே பேரியா. சுஹபத்தே பா அவுலியா, அவுலியாக்களுடைய சுஹபத் இருக்கிறது அல்லவா, அது ரியா இன்றி 100 வருஷம், முகஸ்தூதி இன்றி 100 வருஷம் வணங்கக்கூடிய வணக்கத்தை விட உயர்வானது. இந்த சொல், இந்த ஃபேமஸான கவிதை யார் எழுதுனது? இமாம் பல நாதாக்களுடைய பேர்களை சொல்றாங்க. சூஃபியாக்களுடைய சொஹபத், ஒரு சில வினாடிகளுடைய சொஹபத் 100 வருடங்கள் ரியா இல்லாமல் செய்யக்கூடிய வணக்கத்தை விட உயர்வானது. அஷ்ரஃப் அலி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஒரு முஃப்தி வராங்க, ஒரு ஆலிம் வராங்க. சொல்றாங்க, ஷாயிரீன்கள் கவிதை எழுதுபவர்கள் ரொம்ப கடப்பா எழுதி இருக்கிறாங்கன்றாங்க. இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, என்ன கடப்பா எழுதி இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. பாருங்க என்ன போட்டிருக்கிறாங்க பாருங்க. அவுலியாக்களுடைய சுஹபத்துல ஒரு சில வினாடிகள் இருப்பது 100 வருடம் என்ன செய்வதை விட, இபாதத் செய்வதை விட என்னன்னு போட்டிருக்கிறாங்க, உயர்வானது என்று எழுதியிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, நான் அதுல ஒரு சின்ன திருத்தம் செய்யட்டுமா, செய்யுங்களேன் என்று சொன்ன பொழுது அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, சுஹபத்தே பா அவுலியா பெஹ்தர் ஹே அஸ் லாக் சால் பெஹ்தர், அஸ் லாக் சால்னாங்களாம். பெஹ்தர் ஹே அஸ் சத் சால் தாத்தே பேரியா, அஸ் லாக் சால் தாத்தே பேரியானா. வந்தால் சூஃபியாக்குடைய சொஹபத்துல இருப்பது ஒரு சில வினாடிகள் இருப்பது, லட்ச வருடங்கள் இருப்பதை விட, இபாதத் செய்வதை விட, ரியா இல்லாமல் வணக்கம் செய்வதை உயர்ந்ததுன்னா. கேட்ட அந்த நபர் சொன்னாரா, எஜமானே நானே அவர் 100 வருஷம் போட்டிருக்கிறாரே அதுவே கொஞ்சம் ஓவர்ன்னு நினைச்சிட்டு தான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். தாங்கள் என்ன ஒரு 1,00,000 வருஷத்தை விட, 1,00,000 வருஷம் செய்யக்கூடிய இபாதத்தை விட சூஃபியாக்குடைய சொஹபத் என்னவானது, உயர்வானது என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்ட பொழுது அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்தி என்ன தெரியுங்களா? எஜமான் இப்படி சொன்னார்கள், ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் 1000 வருடம் இபாதத் செய்தாலும் சரி, சூஃபியாக்குடைய சுஹபத்தை கொண்டு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அல்லவா, ஒரு விளக்கம் கிடைக்கும் அல்லவா, அது 1000 வருடம் இபாதத்தை கொண்டு கிடைக்காதுன்ட்டாங்க. இபாதத்து தான் போலா, வணக்கம் வணக்கம் தான். அந்த 1000 வருடம் வணங்கினாலும் சுஹபத்தை கொண்டு ஒண்ணு ஏற்படும் தெரியுமா, அது இபாதத்தை கொண்டு ஏற்படாதுன்ட்டாங்க. அது 1,00,000 வருஷம் போட்டாலும் தப்பு இல்லைன்ட்டாங்க. ஒரு 1,00,000 வருடம் நீ ரியாவே இல்லாமல், முகஸ்தூதியே இல்லாமல் தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே இபாதத் செய்கிறாய், அந்த இபாதத் சூஃபியாக்களுடைய சுஹபத்துல ஒண்ணு கிடைக்கும் பாருங்க, இதை தராதுன்ட்டாங்க. இபாதத்தை கொண்டு கிடைக்க வேண்டிய இன்பங்கள் கிடைக்கும் போதா, இபாதத்துல உள்ள லஸ்ஸத் வேற, சூஃபியாக்களுடைய சுஹபத்தை கொண்டு ஒரு அசர் ஏற்படும் அல்லவா, அது வெறும் இபாதத்துல கிடைக்காதுன்ட்டாங்க. அதனால அன்பர்களே, நமக்கு ஷேகுமாருடைய சுஹபத் ஒரு சில வினாடிகள் என்ன, அல்லாஹ் பல 100 நிமிடங்களை கொடுத்தான், பல 100 மணி நேரங்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய இறை நேசருடைய அல்லாஹ் சுஹபத்தை கொடுத்தான். அந்த சுஹபத்துடைய அசர் நம்முடைய சந்ததிக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது சாதாரண அசர் இல்லை என்பர்களே. அந்த நாதாக்களுடைய தொடர்பு என்பது நம்மளுடைய உயிர் மூச்சில சேர்ந்துருச்சு, நம்முடைய உடல் உறுப்புகள்ல சேர்ந்துருச்சு, நம்முடைய கல்புகள்ல சேர்ந்து போச்சு, நம்மளுடைய ரத்த நாளங்களில் சேர்ந்து விட்டது அந்த நாதாக்களுடைய சுஹபத். இதை நாம் மறுக்கவே முடியாது. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ்வை மறந்து இருப்பது என்பதே சிரமமாக்கிட்டான் தான் காரணம். அந்த ஃபைசி நாயத்துடைய பரக்கத் அன்பர்களே. பாருங்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா நாம யாரு ஹக்கு அல தவாமுக்கு பையத்து வாங்கணுமான்னு தெரியாது, யாப்தே ஹக்குக்கு வாங்கணுமான்னு தெரியாது. ஆனா ஷயஹு கொடுக்கும் போது யாரு ஹக்குக்குன்னு தான் கொடுத்தாங்க, ஷயஹு கொடுக்கும் போது யாப்தே ஹக்குக்குன்னு தான் கொடுத்தாங்க. அந்த பரக்கத்தை நாம் இன்றும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றும் என்ன செய்யறோம் போல அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அது நல்லடியார்களுடைய சுஹபத்துடைய பரக்கத். அது நம்முடைய பிள்ளைகள் இன்று மாணிக்கங்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ரசூலை பற்றியான ஒரு முஹப்பத் இருக்கிறது என்றால் அன்பர்களே, நிச்சயம் அது நம்முடைய ஷைഖ்மார்களுடைய சதகாவை தவிர வேற எதுவும் இல்லை அன்பர்கள். அல்லாஹு அக்பர். சூஃபியாக்களுடைய சுஹபத்துல என்ன கிடைக்குது தெரியுங்களா?
சூஃபியாக்களுடைய சொஹபத்தை கொண்டு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. அல்லாஹ் அக்பர். இறை நேசர்கள், இறை நேசருடைய மஜ்லிஸ்கள், இதனுடைய வசன் எல்லாம், இதனுடைய மதிப்பு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம துனியாலே அனுபவிக்கிறோம், ஆகிரத்திலே இன்னும் சிறப்பா அனுபவிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல எந்த சந்தேகமும் இல்ல போதா, எந்த சந்தேகமும் கிடையாது. இறை நேசருடைய மஜ்லிஸ்களுடைய பரக்காத்துகள் என்ன, ஒரு சில வினாடி இங்க என்ன நடக்குது என்று எட்டி பார்த்தவனா அல்லாஹ் மன்னிச்சிருவான்னா. இந்த மஜ்லிஸ்லயே அமர்ந்திருந்த நமக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையாக இருக்கிறது அன்பர்களே. நிறைய அல்லாஹு தாலா நமக்கு நல்லடியார்களுடைய சூஃபியாக்களுடைய சொஹபத்துகளை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கிறான். நாம ஆனந்தப்படும். அதாக்களுடைய கரம் பற்றுன பரக்கத், எஜமானுடைய திரு சமூகத்தில் அமர்ந்திருந்த பரக்கத் அல்லாஹு தாலா பராத்துடைய இரவுகள்ல பராத்தை கொண்டாடுறதுக்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்திருக்கிறான். நிறைய சூஃபியாக்கள், நிறைய இமாம்களுடைய ஏகோபித்த கருத்து என்ன தெரியுங்களா, லைலத்துல் கதருக்கு அடுத்து சிறந்த இரவு பராத்துடைய இரவு தான். லைலத்துல் கதருக்கு அடுத்து சிறந்த இரவு பராத்துடைய இரவு தான் என்பது பல நூற்றுக்கணக்கான இமாம்கள் அவுலியாக்களுடைய கருத்தாக இருக்கிறது. பாருங்க, அல்லாஹு தாலா லைலத்துல் கதரை மறைச்சிட்டான். ஷாபானுடைய பராத்துடைய இரவு அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். அல்லாஹ் தெளிவுபடுத்திய பின்னால் நாம் இதை எந்த அளவு மதிக்கிறோம்? இதனாலதான் அல்லாஹ் லைலத்துல் கதரை மறைச்சிட்டான்ட்டாங்க. மனிதன் இருக்கிறானே, மறைக்கப்பட்ட ஒன்றுடைய விஷயத்துல கூட கொஞ்சம் தலைப்பு கூட இருக்கும். அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி விட்டால் அதுக்கான கதிர் இவ்வளவுதான். லைலத்துல் கதரை நாம் எவ்வளவு ஆனந்தமா கொண்டாடும், அது மறைக்கப்பட்டு இருக்கு அந்த இரவு. அல்லாஹ் வெளிப்படுத்தின ஒரு இரவு இது. இந்த இரவை கொண்டாட நாம் மிக சிலரே உட்கார்ந்து இருக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், எல்லா இடத்துலயும் நிறைய நாதாக்கள் இருக்கிறாங்க. அதனால சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, அல்லாஹ் லைலத்துல் கதரை மறைச்சதுலயும் ஒரு உயர்வு இருக்குன்ட்டார். அதுலயும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்ன, அல்லாட்ட நாளை கியாமத்தை நாம என்ன செஞ்சீங்கன்னா சில மன்னிப்பா அல்லாட்ட கேட்டுக்கலாம், யாருல எந்த இரவுன்னு தெரியாம நான் கஃபலத்துல விட்டுட்டான் அல்லாஹ். ஆனால் அன்பர்களே, பராத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தி இன்றைய நாளில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்ற செய்திகளை அறிந்த பின்பும் நம்மள கஃபலத் இருக்கிறது என்றால் அல்லாஹ் அக்பர். இந்த நிலைகளை விட்டும் அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் இந்த நாட்களை நமக்கு அல்லாஹு தாலா வழங்கிய இந்த நிஅமத்துகளை, இதனுடைய உயர்வுகளை விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே. சூஃபியாக்களுடைய சொஹபத் என்பது நம்மில் எவ்வளவு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி விட்டது என்றால், அல்லாஹு தாலா மனிதர்கள்ட்ட ஷிர்க அல்லாஹ் வெறுக்கிறான், அறவே வெறுக்கிறான் அல்லாஹு தாலா. ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் தக்வாவை ஆசைப்படுறான். நம்முடைய ஷைகுமார்கள் ஷிர்குடைய எல்லா வகையிலிருந்தும் நம்மை காப்பாத்தி விட்டார்கள். எல்லா வகையான ஷிர்கை விட்டும், ஷிர்க ஜலிய விட்டும் காப்பாத்திட்டாங்க, ஷிர்க ஹஃபிய விட்டும் காப்பாத்திட்டாங்க, ஷிர்க அஹ்ஃபாவை விட்டும் காப்பாத்தி விட்டார்கள், ஷிர்க ஹஃபியுல் அஹ்ஃபாவை விட்டும் காப்பாத்திட்டாங்க. என்ன மாதிரி தௌஹீத ஷைக் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லாஹு அக்பர். நம்முடைய ஷைகுமாருடைய சொஹபத்து தான் உண்மையான தௌஹீத் என்றால் என்னவென்றே விளக்கி கொடுத்து, உண்மையான தௌஹீத் என்னன்னு என்ன சமல விளக்கி கொடுத்து, ஷைகுமாருடைய இந்த சொஹபத் தான் விளக்கி கொடுத்தது. ஷிர்குல எவ்வளவு கடப்பு இருக்கிறது அவரையும் ஷைகுமார்களுடைய சொஹபத் விளக்கி கொடுத்தது என்றால், இந்த நாதாக்களுடைய உயர்வை நாம் என்ன சொல்ல முடியும் நண்பர்களே? எப்படியெல்லாம் தக்வா செய்யணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லைஸ அலல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஜுனாஹும். லைஸ அலல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களின் மீது குறை இல்லை, குற்றம் இல்லை. ஜுனாஹும் ஃபீமா தஇமு இதா மத்தகௌ. அவர்கள் தக்வா செய்து விட்டால், இதுக்கு முன்னால் இஸ்லாம் ஆவறதுக்கு முன்னால், ஈமான் கொள்றதுக்கு முன்னாடி அவர்கள் ஹராமாக சாப்பிட்டு விட்ட, ஹராமாக சம்பாதித்து விட்ட அது விஷயங்களில் இப்போது எந்த குற்றமும் இல்லை. எப்ப ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சு, அமலசாலை செஞ்சு தக்வா செய்ய ஆரம்பிச்சுட்டா அவர்களின் மீது எந்த குற்றமும் இல்லைங்கிற அல்லாஹு தஆலா. அப்புறம் என்ன சொல்றான் ஹுசூர்? சும்மத் தகவ் லைஸ அலல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஜுனாஹும் ஃபீமா தஇமு இதா மத்தகவ் வ ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். திரும்பி அல்லாஹ் சொல்றான், இப்ப ஏற்கனவே ஈமான் கொண்டுட்டீங்க, நல்லமல் செஞ்சிட்டீங்க, திரும்பி தக்வா செஞ்சிட்டீங்க, உங்க பழைய பாவங்கள் விஷயத்துல பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வ ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். திரும்பவும் ஈமான் கொண்டு திரும்பவும் அமல சாலிஹ் செய்தார்கள். சும்மத் தகவ், பின்பு தக்வா செஞ்சாங்க. ஃபீமா தஇமு இதா மத்தகவ் வ ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சும்மத் தகவ். அப்புறம் என்ன ஹுசூர்? வா என்னப்பா?
லைஸ அலல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஜுனாஹும் ஃபீமா தைமு இதா மத்தகவ் வ ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி. திரும்பவும் நல்லமல் செஞ்சு திரும்பவும் ஈமான் கொண்டு சும்ம தக்கவ் இன்னொரு தக்குவாவும் செஞ்சு வ அஹ்ஸனு இன்னும் இஹ்சானுடைய பாடத்திலே அமல் செய்வார்களே ஆனால் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், அந்த இஹ்சான் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்? 3 தக்குவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபர்ஸ்ட் ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சு தக்குவா செய்தால் அவர்கள் முன் செய்த பாவங்களை நான் மன்னிச்சுட்டேங்கிறான். திரும்ப ஒரு ஈமான் கொண்டு திரும்ப ஒரு நல்லமல் செஞ்சு திரும்ப ஒரு தக்குவா செய்வார்களே ஆனாலுங்க அல்லாஹ் முதல்ல நல்லமல் சொல்லிட்டான், ஈமான் கொள்றது சொல்லிட்டான், தக்குவா செய்யறது சொல்லிட்டான் அல்லாஹ். அதே ஆயத்துல சொல்றான் திரும்ப அவர்கள் ஈமான் கொண்டு திரும்ப நல்லமல் செஞ்சு திரும்ப ஒரு தக்குவா செய்வார்களே ஆனால். அதே ஆயத்துல திரும்ப சொல்றான் அமிலு அமிலு ஸாலிஹாத்தி சும்ம தக்கவ், பின்பும் அவர்கள் ஒரு தக்குவா செய்வார்களே ஆனால், மூணாவதும் ஒரு தக்குவா செய்வார்களே ஆனால், வஹ்ஸனு இன்னும் இஹ்சானுடைய பாடம் படி இஹ்சானும் செய்வார்களே ஆனால் அவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் 3 தக்குவா இருக்குன்னு பதிவு செய்யறான். என்ன செய்யறான் அன்பர்களே அல்லாஹ் தஆலா? அப்போ முதல் தடவை ஒரு தக்குவா சொன்னான் பாத்தீங்களா, அதே தக்குவாவை தான் திரும்ப 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 சொல்றானாண்டா கிடையவே கிடையாதுன்ட்டாங்க. முதல் தக்குவா ஆரம்ப கட்ட தக்குவா, சும்ம தக்கவ் பின்பு 2வது ஒரு தக்குவா அல்லாஹ் சொல்றான், சும்ம தக்கவ் பின்பு 3வது ஒரு தக்குவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன அன்பர்களே அல்லாஹ் என்னென்ன தக்குவா சொல்றான்? முதல்ல ஷரியத்துடைய தக்குவா அல்லாஹ் சொல்றான், அதை செய்து விட்டீர்கள் ஆனால் ஷரியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்த பாவங்கள்லாம் உங்களுக்கு அழிக்கப்பட்டுரும். சும்ம தக்கவ் என்ன? தரீகத்துடைய தக்குவா செய்வீர்களே ஆனால். சும்ம தக்கவ் என்ன? ஹகீகத்துடைய தக்குவா செய்வீர்களே ஆனால். வஹ்ஸனு என்ன? மாரிஃபத்துடைய இஹ்சான் செய்வீர்களே ஆனால் நான் நேசிக்க ஆரம்பிச்சிடுறேங்கிற அல்லாஹ் தஆலா. அன்பர்களே 3 வகையாவும் தக்குவா செய்யும்படி அல்லாஹ் நம்மை உத்தரவுப்படுகிறான். பாருங்க அன்பர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு ஜிஸ்மு கல்பு ரூஹ் சிர் 4 கொடுத்திருக்கிற அல்லாஹ் தஆலா. சூஃபியாக்கள் சொல்றாங்க நீங்க ஜிஸ்ம கொண்டு தக்குவா செய்யற மாதிரி கல்ப கொண்டும் தக்குவா செய், ரூஹ கொண்டும் தக்குவா செய், சிர்ர கொண்டும் தக்குவா செய்யணுட்டாங்க சூஃபியாக்கள். இப்படி 4 வகையாக அந்த மனிதர் தக்குவா செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார். உதாரணத்துக்கு நூறுசலாம் சஜாதா ஒரு தடவை சொல்லும் பொழுது சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்பா, ஒமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபுன்னு சொல்றான். யார் அல்லாஹ்வுக்கு தக்வா செய்வார்களோ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் அவருக்கு பல மீளும் இடங்களை ஆக்குவான், கணக்கு இல்லாம ரிஸ்க் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு முத்தகீன்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு முத்தகீன்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில சிரமங்கள் இருக்கு, நெருக்கடிகள் இருக்க, ஆயத்துக்கு மாற்றமாக வாழ்க்கை இருக்க. என்ன காரணம்? இது இப்படி ஒன்றை கேட்டா நீ என்ன பதில் சொல்ல வேண்டாம். ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க தக்வா செஞ்சு வாழ்ந்தா உங்களுக்கு நான் விசாலமான ரிஸ்க் கொடுப்பேன், என்றால் 4 வகையான தக்வாவையும் யாரு செய்வார்களோ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அந்த தன் இறை நேசர்களுக்கு அல்லாஹ் கணக்கில்லாமல் அள்ளி கொடுப்பான். தக்வா தக்வா என்பதை கொண்டு அன்பர்களே, ஷரியத்துடைய தக்வா மட்டும் முராத் அல்ல, தரீகத் ஹகீகத் மாரிஃபத்துடைய தக்வா முராத். பாருங்க அன்பர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கிறான். என்ன கூப்பிடுறான் அல்லாஹ் கூடும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு ஈமான் கொள்ளுங்க, பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் திரும்பி ஈமான் கொள்ளுங்கிறான் அல்லாஹ். என்ன ஈமான் அது? ஏற்கனவே ஈமான் கொண்டவர்களேன்னு கூப்பிட்டுட்டான், திரும்ப அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்க, ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுங்க என்று என்ன அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? நீங்க முதல்ல ஈமான் கொண்டது இருக்கிறதே அது தக்லீதியான ஈமான். தக்லீதியான ஈமான்னா சொல்லி கொடுத்ததை கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டீங்க, ஈமான் கொண்ட அந்த நல்லடியார்களே, திரும்பி ஈமான் கொள்ளுங்க, ஆமீனு பில்லாஹி வ ரசூலிஹி, தஹக்கீகான ஈமான கொண்டு வாங்க, அல்லாஹ் யாரு ரசூல் யாருன்னு விளங்க வேண்டிய முறையில் விளங்கி இன்னொரு தடவை ஈமான் கொள்ளுங்கிறான். அன்பர்களே, ஈமானுக்குள்ள ஈமான் இருக்கு, தக்வாக்குள்ள தக்வா இருக்கு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், நபியே இப்ராஹிமே முஸ்லிமா அவங்கிறான்.
நபி ஆனதற்கு பின்னால் ஒரு முஸ்லீம் ஆகுங்கிறான். இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன்ங்கிறாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பர்களே, நபி ஆனதற்கு பின்னாலும் நபியை பார்த்து முஸ்லிம் ஆகுங்கிற அல்லாஹ் தஆலா. ஈமான் கொண்டதற்கு பின்னால் ஈமான் கொள்ளுதல் இருக்கிறது, தக்வா செய்ததற்கு பின்னால் தக்வா செய்வது இருக்கிறது, இஸ்லாம் ஆனதற்கு பின்னாலும் இஸ்லாம் ஆக வேண்டியது இருக்குது. நண்பர்களே, நமக்கு அல்லாஹ் தஆலா ஷைகுமார்களை கொண்டு அந்த தக்வா செய்தவர்களை தக்வா செய்ய சொல்றாங்க, அந்த கூட்டத்தை அல்லாஹ் நம்மை சேர்த்து இருக்கிறான். சஹாபாக்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். சஹாபாக்கள் யாரும் போல நபி அவர்கள்ட்ட ஒரு விஷயத்தை விளங்கிங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்க்காருடைய காலத்துல சர்க்காருடைய தஸர்ருஃப்ல சர்க்காருடைய தஸ்கியா இருக்கு. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல நபி அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்வார்களே, ஆனால் சஹாபாக்கள் இன்னைக்கு நமக்கு வரா மாதிரி சந்தேகங்கள் வராது. காரணம் என்னவென்று கேட்டால், நபி அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய எல்லா சந்தேகத்திற்கான விளக்கங்களையும் சேர்த்தே உள்ள உட்கார வச்சிருவாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு ஹதீஸ கேட்டாலோ ஒரு பயான கேட்டாலோ நூற்றுக்கணக்கான கேள்விகள் வருது. இது எப்படி ஆச்சு, அது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சு. சஹாபாக்கள் இந்த கேள்வியெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களான்னு பார்த்தா இல்ல. சஹாபாக்கள்ல என்ன வர இல்லை போனா இந்த கேள்விகள்லாம் வர இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால், அந்த ஆய சம்பந்தமா எவ்வளவு கேள்வி இருக்கும், அந்த ஆய சம்பந்தமா எவ்வளவு ஹதீஸ் இருக்கும், அவ்வளோத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை விளக்கும் போதே அவருடைய உள்ளங்கள்ல சேர்த்து விளக்கிடுறாங்க. அது ஷைகுடைய அது தஸர்ருஃப்ன்றாங்க சூஃபியாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய செய்தி அது. அதே மாதிரி ஷைகுடைய காலத்துல ஷைகு சொல்லும் பொழுது நமக்கு விளங்கிய எவ்வளவு செய்திகள், ஷைகுடைய மறைவுக்கு பின்னால் கேட்கும்போது நூற்றுக்கணக்கான கேள்விகள் எழும்புது. ஆனா அதை சர்க்காருடைய காலத்துல கேட்கும்போது நமக்கு அந்த கேள்விகள் வரல. காரணம் என்னவென்று கேட்டால், அது ஷைகுடைய திருநாவில் இருந்து வரும் பொழுது கல்புல எப்படி போய் செட் ஆகணும் அப்படி கல்புல செட் ஆயிடுவாங்க. அன்பர்களே, அது போன்று அல்லாஹு தஆலா நம்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹகீகியான ஈமான சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்களோ அது போன்ற உயர்ந்த ஈமான அல்லாஹ் தன் வலியை கொண்டு என்ன செய்யறான் போல கொடுத்திருக்கிறான். என்ன மாதிரி பார்வையே அல்லாஹ் கொடுத்தான். அன்பர்களே, எவ்வளவு பெரும் பெரும் விளக்கங்களே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம அல்லாவை எங்கேயோ விளங்கி இருந்தோம். அல்லாஹு தாலாவை நம்மிலும் அன்புசனை ஆஃபாக்களை ஷைக் பார்க்க வைத்தார்கள் அல்லவா. இது எல்லாம் மிக உயர்வான விஷயம் அன்பர்களே. நாம் சாதாரணமாக இவைகளை கருதி விடுகிறோம். அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரக்கூடியதா இருக்கின்ற ஷைக் நாயகம் சொல்லும் பொழுது எந்த அளவு சொல்லி காமிச்சாங்க. மைனை ஹக்கு மௌஜூத் என்று இதராக்கள் ஒரு நபர் ஒரு வினாடி இருந்து விடுவாரே, ஆனால் அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராம் ஆக்கிடுறான். என்ன மாதிரி வாசகம் வந்து எங்க கிடைக்கும் என்பவர்கள்? இது போன்ற பஷாரத்துகள், இது போன்ற சுப சோபங்கள் எங்க கிடைக்கும்? அல்லாஹு தாலா இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்மை சொந்தக்காரனா ஆயிட்டான். நாம அன்பர்களே ஷைகுடைய துவாவை கொண்டு பல விஷயங்கள்ல ஆனந்தமா இருக்கும், பல விஷயங்கள்ல சந்தோஷமா இருக்கும். அவைகளுடைய உச்சகட்ட சூழ்ச்சி ஆபத்து வந்து நெருங்கினாலும் கூட நம்முடைய உள்ளங்கள்ல ஒரு தெளிவு ஒண்ணு இருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? அது நம்ம ஷைகுமாருடைய சதக்கா, ஷைகுடைய பிச்சை. அது அன்பர்களே, அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கி கொடுத்தாங்க. சிருஷ்டிகளை ஒண்ணும் இல்லை என்ற ஒரு பார்வையை கொடுத்தாங்க. துனியால போய் பாருங்க, நிம்மதி இல்லாமல் சுற்றுகிறார்கள். என்னென்னமோ யோசிக்கிறாங்க. இது இருந்தா அப்படி ஆயிடுமா, அது இருந்தா இப்படி ஆயிடுமா, இது இருந்தா இப்படி ஆயிடுமா, எப்படி எப்படியோலாம் யோசிக்கிறாங்க நண்பர்களே. ஆனால் நமக்கு எந்த செய்யும் சுயமாக லாபம் தரும் என்று தோன்றினாலும் அடுத்த நிமிஷமே நஃபிய வந்துருது சேர்ந்து. இது சுயமா எந்த லாபத்தையும் எனக்கு தராது, அல்லாஹ் இது கூட இருக்கிறான். எந்த வஸ்து இதுவா, இது இணைஞ்சல் பண்ணுமே என்று பார்க்கும் பொழுதே ஷைக் இன்னொரு பார்வையை கொடுத்ததான். இது சுயமாக எந்த இடைஞ்சலும் செய்யாது. சுயமா என்ன செய்யாது என்பர்களே, இது கூட ஐநா இருக்கிற அல்லாஹ் தான் நமக்கு செய்யும் என்ற அந்த இதராக்கை கொடுத்து எத்தனையோ வஸ்துக்களை பற்றி உண்டான வசுவசாக்களை குழப்பங்களை எவ்வளோ நம்ம ஷைக் நம்மளை விட்டு நீக்கி விட்டார்கள். எவ்வளோ பல வகையான இன்று நம்மள நிச்சயம் ஒரு ஆனந்தம் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்மை பார்ப்பவர்கள் சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதான். நாதானுத்து ஹஸ்தானா, ஜாஹிரே நீ எங்களை பார்த்து நீ சிரிக்கிற, எங்களை நீ முட்டான்னு நினைக்கிற, நீ எங்க கிட்ட வா, நாங்க என்ன பேசிட்டு இருக்கிறோங்கிறத பார்த்து அதுக்கடுத்து உன்னுடைய வாழ்க்கை வேற மசாவா போயிட்டாங்க. எங்களுக்கு எங்க ஷைகுமார்கள் சொல்லிக்கூடிய இந்த இன்பங்கள் இருக்க, இந்த ஞானங்கள் இருக்க, நீங்கள் எந்த இடத்துலயும் இதை பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வான அல்லாஹு தாலா லதுன்யா தன் தரப்பில் இருந்து நம் மீது அல்லாஹு தாலா இறக்கப்பட்ட அன்பர்களை எவ்வளவு விஷயங்களை அல்லாஹு தாலா நமக்கு இந்த ஜமானாவில் கொடுத்திருக்கிறான். அதை நாம இந்த துனியால வாழக்கூடிய காலங்கள்ல அன்பர்களே முடிஞ்ச அளவுக்கு அமல்ல கொண்டு வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல நம்முடைய அன்றாட செயல்கள்ல
டெய்லி அதை கொண்டு வருவோமே ஆனால் நிச்சயம் அல்லாஹு தாலாட்ட நமக்கு ஒரு தரத்தீர் சொல்லி சொன்னாங்க. இர்ஃபான் வந்த பின்னால் எவர் ஒருவர் அதை மறந்த நிலையில் ஒரு செயலை செய்வாரோ, இர்ஃபான் இந்த ஞானங்கள் வந்த பின்னால் அதை மறந்த நிலையில் யார் ஒரு செயலை செய்வாரோ அவர் தானாகவே அல்லாஹ்விடத்தில் தனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை குறைச்சிக்கிறாருன்ட்டாங்க சார். ஷைഖ் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வுடைய குவத்தை பார்க்க சொல்லி கத்துக் கொடுத்துருக்கிறாங்க. நாம பார்க்கிறோமா என்று பார்த்தால் இந்த நியாமத்து விளங்கியதற்கு பின்னால் இதை நாம பார்க்கறது இல்லை. நமக்கு அல்லாட்ட ஒரு அந்தஸ்து இருக்கிறது அல்லவா, அதை நாமவே குறைச்சிக்கிறோம். அதனால நமக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய இவைகளில் ஒரு முரீதுடைய வேலையை சொல் ஹர் ஆன் நஃபீமே ரஹனா, ஒவ்வொரு வினாடியும் நஃபி செய்வதிலேயே தான் அந்த முரீது என்ன செய்யணும்ட்டாங்க, தன்னுடைய வாழ்நாளை அவர் கழிக்க வேண்டும். தன்னுடைய ஹயாத் வரும் பொழுது இந்த ஹயாத் எனக்கு சொந்தம் இல்லை, தன்னுடைய இல்மு வரும் பொழுது இந்த இல்மு எனக்கு சொந்தம் இல்லை, இந்த இல்மு என்கிட்ட இருக்கிறது அமானிதமா தான் இருக்கு, எனக்கு அசாலத்தன் கிடையாது, இது என்னிடம் இருக்கிறது இரவலாகத்தான் இருக்கிறது, இது என்னுடைய ஒரிஜினல் இல்மு கிடையாது, அல்லாஹ்க்கு தான் சொந்தம் என்ற அமானிதத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முரீது என்னவா இருக்குன்னுட்டாங்க, போல அமீனா இருக்குன்னுட்டாங்க. முதல்ல என்னவா இருக்குன்னு அமீனா இருக்குன்னு, அமானிதங்களை திரும்பி கொடுப்பவராக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான், இன்னல்லாஹ யாமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் அன் துஅத்துல் அமானாத்தி, உங்கள்ட்ட கொடுக்கப்பட்ட அமானிதங்களை அதற்கு உரியவனிடம் திருப்பி கொடுக்கும்படி. அதற்கு உரியவனிடம் என்ன செய்யணும், திரும்பி கொடுக்கணும். அல்லாஹ் நமக்கு என்ன அமானிதமா கொடுத்திருக்கான் நண்பர்களே, ஹயாத் அமானிதம், இல்மு அமானிதம், இராத அமானிதம். அந்த உணர்வு நம்மில் இருக்க வேண்டும். யா அல்லாஹ் இந்த ஹயாத்தின் என்று கொடுத்த அமானிதமானவன், இந்த இல்மு உன்னுடைய அமானிதம், இதை சதா அவனிது என்று நாம் விளங்குவோமே ஆனால் இன்னும் அல்லாஹு தாலா அமானிதத்தை அதிகமாக்குவோம். இன்னும் என்ன செய்வான் நண்பர்களே, அந்த இல்முல அல்லாஹ் அதிகமாக்குவோம். சர்க்கார் சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்த லாஹிரி இல்மையே நீ ஒண்ணுதுன்னு பெருமைப்படுற, ஒண்ணுதுன்னு பீத்துற மக்களுக்கு மத்தியில ஒன்ன நம்பி எப்படி அசரார இலாஹிய கொடுப்பான்ட்டாங்க சர்க்கார். நாம லாஹிரி இல்மையை வெளிரங்கமான இல்மை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த இல்மு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா, எப்படி விளங்குனேன்னு தெரியுமா, இது எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா நீ பேசுற, உன்னை நம்பிய அல்லாஹ் அஸ்ரார இலாஹிய கொடுக்க மாட்டான்ட்டாங்க சர்க்கார். தன்னை பற்றியான ஞான ரகசியங்களை கொடுக்க மாட்டான். என்னில் என்ன இருக்கிறதோ அது மினல்லாங்கிற உணர்வு இருக்கு. இது எல்லாம் அல்லாஹு தாலா எனக்கு அமானிதமாக கொடுத்தது என்ற அந்த உணர்வு நம்மில் இருக்குமே ஆனால் நிச்சயம் அல்லாஹ் நம்மை சிறப்பாக்குவான் நண்பர்களே. அல்லாஹு தாலாவுடைய சுன்னத்தாக இருக்கிறது, நாம் அவன் சொல்வதின் படி வாழ்வோமே ஆனால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றும். அல்லாஹு தாலா சொல்றான், அவுஃபு பி அஹதிக்கும், நீங்கள் உங்களுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். ஊஃபி பி அஹதிக்கும், நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு செஞ்ச ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறேங்கிறான். அவுஃபு பி அஹதி, என்னுடைய ஒப்பந்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க. ஊஃபி பி அஹதிக்கும், உங்க ஒப்பந்தத்தை நான் நிறைவேற்றுறேங்கிறான் அல்லாஹு தாலா. அசனாம்கள் இருக்க போல சிலைகள் இருக்க, அவைகள் தூக்கி கொண்டாடப்படுகிறது. காரணம் என்ன தெரியுங்களா, அது தன்னுடைய அசல் சிஃபத்தோடு இருப்பதின் காரணத்தினால். அது மையத்தா தான் உட்கார்ந்து இருக்கு, ஜாஹிலா தான் உட்கார்ந்து இருக்கு, கண்ணு தெரியாம தான் உட்கார்ந்து இருக்கு, காது கேட்காம தான் உட்கார்ந்து இருக்கு. அதனால அது கொண்டாடப்படுகிறது. சூஃபியாக்கள் சொல்றாங்க, நீனும் அந்த மாதிரி ஆயிடு. நீனும் என்ன போய் ஜி சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க நண்பர்களே, அல்லாஹு தாலா அந்த அசனாம்களை வைத்திருப்பது எதுக்கு தெரியுங்களா, அது பாருங்க, தோரஃபுல் அஷியாபி அதுதாதிஹான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வஸ்துக்களும் அதனுடைய எதிரிடையை கொண்டு அறியப்படும். பகல்னா என்னன்னு இரவை வச்சு தெரிஞ்சுக்கிறான், இரவுனா என்னன்னு பகலை வச்சு தெரிஞ்சுக்கிறான். ஒவ்வொரு வஸ்துக்களும் அதனுடைய ஆப்போசிட்டை வச்சு என்ன செஞ்சுக்கிறான், விளங்கி கொள்ளலாம் இதனுடைய எதிர்ப்பதம் எப்படி இருக்கும் என்பதாக. இந்த அசனாம்களை அல்லாஹ் வைத்திருப்பது எதற்கு தெரியுமா, அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கிறத காட்டுறதுக்கு தான் வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஏவிகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஹயாத்தானவன், இது மையத்தா இருக்கு. அல்லாஹ் ஆலிம், இது ஜாஹிலா இருக்கு. அல்லாஹ் காதிரா இருக்கிறான், இது ஆஜிஸா இருக்கு. அல்லாஹ் முல்தரா இருக்கிறான், இது அல்லாஹ் முரீதா இருக்கிறான், இது முல்தரா இருக்கு. அல்லாஹ் சமியா இருக்கிறான், இது அசம்மா இருக்கு. அல்லாஹ் பசீரா இருக்கிறான், இது ஆமாவா இருக்கு. அல்லாஹ் கலீமா இருக்கிறான், இது அபுக்கமா இருக்கு. அதற்காக வேண்டியதை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீ இப்படி ஆகிவிடுவே ஆனால் அவர்களை தூக்கிட்டு அவர்கள் எப்படி அதை கொண்டாடுகிறாலும் உன்னையும் கொண்டாடுவாங்கட்டாங்க. உன்னையும் என்ன செய்வார்கள் நண்பர்களே, நாம் நம்முடைய அசல் சிஃபத்துகளை ஒப்புக்கொண்டு அதனுடைய இதராக்களே வாழ்வோமே ஆனால் எஜமான நான் மையத்தான் தான், என்ன இருக்கோ அது ஓ இதுதான் ரப்பே, ஓ இல்முதான், ஓ இராதாத்தான், ஓ குதிரத்தான், ஓ சமாத்தான். அவன் இது என்று சொல்வதில் நமக்கு என்ன வருத்தம் இருக்கு அன்பர்கள்.
நான் கொடுத்தேன் 100 ரூபா காசு, நீங்க உங்க இதுன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஏன் செல்போனை கொடுத்தேன், மௌலானா இது உங்க செல்போன் தான் என்று சொல்வதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நாம அன்பர்களே அல்லாஹ் கொடுத்த ஹயாத்த, அவன் கொடுத்த இல்ம, அவன் கொடுத்த இராதாவை நம்மீது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்க்கு வருத்தம் வருதுன்ட்டாங்க. அல்லாஹ்க்கு எப்ப வருத்தம் வரும் அன்பர்களே? ஒரு ஆள் நம்முடைய பொருளை வாங்கி வச்சுட்டு அவருக்கு அதை தன்னுடைய பொருள் என்று சொல்லிவிடுவாரே, ஆனால் நமக்கு எவ்வளவு வருத்தம் வருது. அந்த மாதிரி அல்லாஹு தாலா தன்னுடைய காமிலான சிஃபாத்துகளை நமக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான், தான் உஜூதா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை நாம் விளங்கி இதுக்கு ஓனர் நீதா ரப்பே, நான் வெறும் வேலைக்காரன் தான். அன்பர்களே, அயாஸ் ஹஜ்ரத் யாரு மௌலா அரசர், அயாசுடைய அரசர் இவங்க யாரு? இல்ல மௌலா, மஹமூதுல் கஸனவி, மஹமூதுல் கஸனவியுடைய அடிமை அயாஸ். அந்த அயாஸ மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உள்ள இருக்கக்கூடிய அயாஸ் மேல மஹமூதுல் கஸனவிக்கு ஒரு தனி பிரியம் இருந்துச்சு. அவங்களுடைய அடிமை தான். ஆனா மஹமூதுல் கஸனவி அவரை சில நேரத்துல கைஃபியத் ஆயிட்டா, மஹமூதுல் கஸனவியுடைய நிலையை எழுதுறாங்க, கைஃபியத் ஆயிட்டா தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு தான் சிம்மாசனத்துல இறங்கிட்டு தன்னுடைய அடிமையை சிம்மாசனத்துல உட்கார வச்சு தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு தன்னுடைய கிரீடத்தெல்லாம் போட்டு விட்டு அவரு கீழே உட்கார்ந்து அழகு பார்ப்பார். இந்த அளவுக்கு அவர் மேல முகப்பத் இருந்துச்சு. அதை பார்த்த சில மற்ற அமைச்சர்களுக்கு ஒரு வருத்தம், இவங்க என்ன இந்த அளவு கொண்டாடுறாங்க அயாசர். அப்ப அவர்கள் எல்லாம் அயாசுடைய ஏதாவது ஒரு குறைய மஹமூதுல் கஸனவிட்ட சொல்ல வேண்டும் என்பதற்காக பார்த்தாங்க. இல்ல அயாஸ் டெய்லி ராத்திரி நேரத்துல ஒரு அறைக்கு போறாங்க, அங்க ஒரு கதவை திறந்து எதுவே எடுத்து கொஞ்ச நேரம் உடுத்துறாங்க, திரும்பி மறைச்சி வச்சுட்டு திரும்ப அந்த அறையை மூடிட்டு வந்துடுறாங்க. இது டெய்லி நடக்குது. இத போய் அரசர்கிட்ட சொல்றாங்க, அரசரே நீங்க ஆயாச நம்புறீங்க, ஆனா இவரு யாருக்குமே தெரியாம ராத்திரி நேரத்துல ஒரு அறைக்கு போய் என்னமோ செஞ்சுட்டு திரும்பி பூட்டிட்டு வந்துடுறாரு என்று சொன்னவுடன் ஆயாச விளக்கம் கேட்டாங்க. அப்ப ஆயாஸ் சொல்லி காமிச்சாங்க, எஜமானே நீங்கள் என்னை எப்படியெல்லாம் கொஞ்சுகிறீர்கள், என்ன நீங்க அரச கிரீடம்லாம் போட்டு என்ன வச்சிருக்கிறீங்க, நான் ஆனால் டெய்லி இரவுல போய் நீங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு என்னுடைய அடிமை ட்ரெஸ் எடுத்து போட்டு அங்க இருக்கிற கண்ணாடி முன்னாடி சொல்றேன், ஆயாசே என்னதான் கிரீடம் மாட்டி இருந்தாலும் என்னதான் அதுக்குள்ள ட்ரெஸ்ஸ மாட்டி சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் நீ அரசர் இல்ல அடிமைதான் என்பதை நான் எனக்கு உணர்த்துவதற்காகத்தான் டெய்லி என்ன செய்யறேன் நண்பர்களே, இந்த மாதிரி போய் அந்த அறையில் அந்த கண்ணாடியை வச்சு பார்த்துட்டு இருக்கிற என்று சொன்னவுடன் அப்ப அரசர் அந்த அமைச்சர்களுடைய முகத்தில் எல்லாம் கரி பூசியதை போல ஆகிவிட்டது. அன்பர்களே, அயாஸுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உயர்த்தினாலும் தான் அடிமைதான் என்ற உணர்வுல அயாஸ் டெய்லி தேர்ச்சாங்க. புரியுதா நண்பர்களே? அந்த நிலை நம்மில் வர வேண்டும். எந்த நிலை வரணும் போலா, என்ன அல்லாஹ் சப சிபாத்துகளை கொண்டு நம்மை ஹயாத்தாக, ஆலிமாக, காதிராக, முரீதாக, சமியாக, பசீராக, கலீமாக அல்லாஹ் காண்பித்தாலும் நான் எப்பவுமே மையத்தான் அல்லாஹ், நான் எப்பவுமே ஜாஹில் தான் ரப்பே, எந்த இல்மு வந்துச்சோ அது உன்னுடைய தரப்புல் தான் வந்துச்சு அல்லாஹ் என்று நாம் அதை விளங்கி கொண்டே இருப்போமே. ஆனால் அல்லாஹு தாலா நிச்சயம் அன்பர்களே தன்னுடைய சூஃபியாக்களை அல்லாஹ் கொண்டாடுற மாதிரி நிச்சயம் நம்மளை கொண்டாடுவான். அல்லாஹு தாலாவுடைய சுன்னத்தார் நீங்கள் உங்களுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றினா நான் என்னுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றுறேங்கிற அல்லாஹு தாலா. நமக்கு அல்லாஹு தாலா நம்ம ஷேகுமார் அதுல கொண்டு எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. அவைகளை நாம் நம்முடைய தினந்தோறும் ஃபைசி நாயகம் ஒவ்வொரு முறியதும் ஃபைசியா ஆகணும்னு ஆசைப்பட்டதோட நிக்கலாம் போல ஃபைசியா ஆக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. என்ன ஆக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. இந்த ஃபைசி எப்படி இப்படி எல்லாம் ஆனார் என்ற தாரக மந்திரங்களை கத்துக் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. எதை மறைச்சாங்க சர்க்கார்? ஒரு தடவை சர்க்கார் சொல்லும் போது சொல்லி காட்டுறாங்க, நாமெல்லாம் நம்மள்ட்ட ஏதாவது ரகசியமான பொருள் இருந்தா மறைச்சு வச்சிருக்கோம், யாருக்கும் தெரிஞ்சுட்டு அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. எஜமா அப்படி மறைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம யாருக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்க, சர்க்கார் மட்டுமே தெளிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் அது என்ன மந்திரங்கிறத கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். ஒரு தடவை சர்க்கார் சொல்றாங்க, நீங்க என்கிட்ட வந்து துவா செய்யுங்கன்னு சொல்றாங்கம்மா, அது கபூல் ஆயிடுதுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அசல்ல அது காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க என்கிட்ட வந்து குறைகளை சொல்லும் பொழுது, உங்களுடைய தேவைகளை சொல்லும் பொழுது நான் அல்லாட்ட ருஜு ஆயிடுறேன். யா அல்லாஹ், நான் வந்து உன்னுடைய அடிமை, நான் மையத்து ஜாஹில், எனக்கு ஒண்ணுமே கிடையாது, உன்னை அடியாருடைய குறைய நீதான் பூர்த்தி செய்யும், தேவைகள் நீத்தா பூர்த்தி செய்யும் என்று நான் என்னை அதமாக விளங்கி நீங்கள் சொல்லக்கூடிய குறைகளை அவன்கிட்ட தான் நான் எத்தி வைக்கிறேன். என்னிலேன்னு அவன் தான் உங்க குறைகளை கேட்கிறான். நேரடியாக அவனே கேட்டு விடுவதனால் அல்லாவே அதை சரி பண்ணிடுறான்டாங்க. அந்த ரகசியத்தை சொல்லியும் கொடுத்துட்டாங்க சர்க்கார். நீங்க அப்படி வாழ்ந்துட்டு போங்க. உங்களிடத்தில் யார் என்ன வந்து கேட்டாலும் சரி, ஒரு பெரிய இறைநேசருடைய வாசல்ல மக்கள் தேடி வந்து நிக்கிறாங்க, எஜமானே மழை இல்லை, நாங்களும் எவ்வளவு ஓதி பார்த்துட்டோம், துவா கேட்டு பார்த்துருவோம், கபூல் ஆக மாட்டோம்,
நீங்க தான் அல்லாவுடைய வரி, அல்லாவுடைய நேசர். ஊரே வந்து நிக்கிறாங்க அந்த வலியுடைய வாசல்ல. சர்க்கார் நீங்க கையேந்துங்க, அல்லாஹ் கொடுத்துருவாங்க. அந்த வலி உள்ள வெளியில வந்து சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த ஊர் மக்கள் நல்லவர்கள், என் பாவத்தின் காரணத்தினால்தான் இந்த ஊர்ல மழை வராம இருக்கு, என்ன மன்னிச்சிரு அல்லான்னு துவா ஓதுனாங்க, மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அன்பர்களே, அந்த வலி மட்டும் ஊரே வந்து நின்னுட்டான், நான் பெரிய யோக்கியன்னு கையேந்தி இருந்தா ஒரு காலமும் மழை வந்திருக்காதுன்றாங்க. சுஃபியாக்களுடைய ஹாலாத் என்ன அன்பர்களே? உலகமே வந்து சரண் அடைந்தாலும் தன்னை அவன் பக்கம் சரண் அடைவதிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டான். ஒரு தடவை ஒரு விஷயமா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே திரண்டு இருக்கிறாங்க, பெரிய ஆபத்து வருது என்று சர்க்காருடைய ஒரு ஹரீஃபா சர்க்கார்ட்ட சொல்லும் பொழுது சர்க்கார் அப்படி திரும்பி கோபமா பார்த்து சொன்னாங்களாம், ஓன் கல்புலேண்டு மாசி வல்லா கைருல்லா பத்தியான அச்சத்தை நான் எடுத்தேன், நீ ஏன் கல்புல திரும்பி அதை போட பாக்குறியான்னு கேட்டாங்களா சர்க்கார். எல்லாம் திரண்டு இருக்கிறான், அதே ஆயிடும் இது ஆயிடும், கைருல்லா பத்தியான வசன கைருல்லா பத்தியான அச்சத்தை நீ என் கல்புல போட பாக்குறியான்னு சர்க்கார். என்ன அன்பர்களே, அவர்கள் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை அன்பர்களே, அதன்படி வாழ்ந்தும் காண்பித்தார்கள். அதன்படி என்ன செஞ்சாங்க? சர்க்கார் சொன்ன, நீ யார் யார் எவ்வளவு டிராஃப்ட் கொடுத்துருன்னு தெரியும், எல்லாத்தையும் திரும்ப ஒரே செக்குல தூக்கி போட்டு திண்ணையில உட்கார்ந்து அல்லாஹ் பத்தி பயன் செஞ்சுட்டு போயிடுவேன். அல்லாஹ் அக்பர். அவர்கள் உள்ளத்தால் இந்த துனியாவை திறந்துதான் வாழ்ந்தார்கள் என்பர்கள். சர்க்கார் சொன்னாங்க, என்ன ஷேக் ஜாஹிதுன்னு சொன்னாங்கம்மா, பைசா துறவின்னு சொன்னாங்கம்மா, எனக்கு அந்த சொல்லு மேல ஈமான் இருக்குன்ட்டாங்க சர்க்கார். அது மாதிரி அன்பர்களே, அவர்கள் தங்களுடைய உள்ளத்துல யாரை விடவே இல்லை போலா, ஒரு காலமும் மாசி வல்லா கைருல்லா, எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு சர்க்கார் சொல்லி காண்பித்தார்களோ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் படிதான் அவர்கள் வாழ்ந்தார்கள், அதன் படிதான் தன் வாழ்நாளை நடத்தினார்கள், அதை தான் நமக்கு பயான் செஞ்சாங்க. சர்க்கார் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு மத்தியில பயான் பேசுறேமா, அது நான் என் திறமையை கொண்டு பேசுறதா விளங்காதீங்க, நான் எதை சொல்கிறேனோ அதுதான் என் ஹாலா இருக்கு. நாங்க பைசினாங்க, நான் எதுவும் சும்மா உங்களுக்கு பயான பார்த்துட்டு வந்து பயான் பேச இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ்வை அனுபவிச்சு உங்க முன்னாடி பேசுறேன். அடிக்கடி சொல்லுவ காட்டுவாங்க, சர்க்கார்கிட்ட வந்து அடியசன் நான் சொல்றாங்க, சர்க்கார் புலி தீந்து போச்சு. சர்க்கார் சொல்றாங்க, சரி சொல்லிடலாங்கிறாங்க. ஒரு முரீது ராமநாட்டுலன்னு வர்றாரு, ராமநாட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்து சர்க்காருக்கு வந்து கேக்குறாரு, உள்ள வரும் பொழுது சர்க்காருக்கு ஒரு புலி மூட்டையோட வர. சர்க்கார் கேக்குறாங்க, என்னன்னு? சர்க்கார் புலி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஷேக்குக்கு புலியாமா அப்படின்னா, இல்ல சர்க்கார், அங்க மார்க்கெட்ல அலைஞ்சிட்டு இருந்தேன், ஏதாவது வீட்டு சர்க்கார் வீட்டுக்கு வாங்கிட்டு போகணுமேட்டு என் கல்புல புலி வாங்கிட்டு போன்னு சிந்தனை வந்துகிட்டே இருந்துச்சு, புளிய வாங்கிட்டு வந்துட்டோமான்னாங்க. அப்ப சர்க்கார் என்ன சொல்றாங்க, இப்பதான் அடியசன் ஆனா சொல்லிட்டு போறாங்க, அல்லாஹ் இதுக்கு 12-15 மணி நேரத்துக்கு முன்னாடியே புலிய அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பரக்கத் அன்பர்களே. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்ன ஷேக் நாயகம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வாகவே வாழ்ந்தாங்க, அனுபவிச்சாங்க, அதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சர்க்கார். ஏதோ யாருட்டு கேட்டு வந்த கதையை சொல்ல அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுபவித்த லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு முறை சர்க்காருக்கு லெட்டர் எழுதினாரா, சர்க்கார் சரியான கடன் ஆயிடுச்சு, தற்கொலை பண்ணிக்கிறத தவிர ஒரு வழி இல்லைன்னு. சர்க்கார் சொன்ன, உண்மையிலே முரீதா இருந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அந்த கடனை அடைச்சிட்டு தான் ஊருக்கு வந்துட்டாங்களா சர்க்கார். திரும்ப சர்க்கார் லெட்டர் எழுதுறாங்க. அதே மாதிரி அந்த முரீது சில காலங்கள் கழித்து சர்க்கார்ட்ட வந்து, எஜமானே நீங்க சொல்லி கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு அந்த கடனை அடைச்சிட்டேன்ட்டாங்க. அந்த மாதிரி அன்பர்களே, நாம தாரக மந்திரத்தை வாங்கிட்டோம், அது ஏதோ ஒரு அக்ஷய பாத்திரமோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, என்ன போட்டாலும் அதுல என்ன செய்யும், தங்கமோ வெள்ளியோ பெரிய பெரிய பொருட்கள் கிடைக்கும். அந்த மாதிரி சர்க்காரு அதை பாத்திரத்தை நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஞான ரகசியங்களை கொடுத்துட்டாங்க, அதனுடைய ஞான அகமியங்களை கொடுத்துட்டாங்க. நாம இன்னமும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை எடுத்து யூஸ் பண்ணாம மற்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டு. இந்த மாதிரி நாயத்திட்ட ஒரு ஹரீஃபா வந்து கேட்டாராம், சர்க்கார் எப்படி ஜின்ன வசப்படுத்துறது? சர்க்கார் கடுப்பாய் கோவம், சரியான கோவம் வந்துருச்சு. ஷைத்தானா நீனு, நான் எப்படி அல்லாஹ்வை வசப்படுத்தி கொடுக்கறதுன்னு உனக்கு டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், என்கிட்ட வந்து ஜின்னை எப்படி வசப்படுத்துறதுன்னு கேட்கிறேன் நாங்களா சர்க்கார். அன்பர்களே, அந்த மாதிரி நாதாக்கள் அன்பர்கள் நமக்கு அல்லாஹு தாலாவுடைய ஞானங்களையும் இல்மையும் இர்ஃபானையும் கொடுத்து அவனுடைய லஸ்ஸத்துல நம்மளை வாழ விட்டுட்டாங்க சர்க்கார். நாம அந்த மஸ்துல வாழ்ந்தாலே அதனுடைய உயர்வே வேற முறை. அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹுடைய ஐனியத்துடைய அந்த மஸ்து, அல்லாஹுடைய அந்த கைரியத்துடைய ஷியார், இது எல்லாம் விளங்கி வாழ்வோமே ஆனால் அதனுடைய லஸ்ஸத்தே வேற இல்லை. சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளத்துல ஒரு ஆனந்தம் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லைன்ட்டாங்க சர்க்கார். என் உள்ளம் குதூகலிக்குது, ஆனந்தப்படுது, அதை நான் என்ன வார்த்தைகளை சொல்லி உங்கள்ட்ட விளக்குறதுன்னு தெரியலன்ட்டாங்க. என்ன அவர்களுடைய உள்ளங்கள்ல ஆனந்தம் இருக்கும். அல்லாஹு தாலா நம்ம எஜமானுடைய உள்ளத்துல என்ன ஆனந்தம் இருந்துச்சோ இந்த பராத்துடைய இரவில் அல்லாஹு தாலா நமக்கும் தருவானாக. அந்த ஆனந்தத்தை அல்லாஹு தாலா ஒவ்வொரு வினாடியும் அனுபவிக்கிற பாக்கியத்தை நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆரிஃபீன்கள் நேசருடைய வாழ்க்கை இருக்கும் போதா
அவர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வோட சேர்த்து வந்தாங்க. ஒரு நபர் வந்தாங்க, இடம் பார்த்துட்டு இருந்தார் தொழுறது. அங்க ஒரு இறைநேசர் இருந்தாங்க. என்ன தேடுறீங்கன்னு கேட்டாங்க. சர்க்கார், இல்ல எஜமானே, சுத்தமான இடம் எதுவும் இருக்கான்னு பாக்குறேன்னா. அப்ப அந்த வலியுல்லா சொல்லி காமிச்சாங்க, உன்னுடைய கல்ப மாசிவல்லா விட்டு முதல்ல சுத்தப்படு, அதுக்கடுத்து எங்க வேணாலும் தக்பீர் கட்டி தொழுண்டாங்க. ஆயிரக்கணக்கான மாசிவல்லாக்களை கொண்டு உன் கல்ப நிரப்பி வச்சுக்கிட்டு சுத்தமான இடம் தரையில இருக்குதான்னு பார்த்து தக்பீர் கட்டுற நின்றுட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அன்பர்களே, நம்முடைய உள்ளங்கள் சுத்தம் செய்யப்பட வேண்டியவை. நிச்சயமாக ஒவ்வொரு வினாடியும் அது என்ன செய்யப்பட வேண்டும் அன்பர்களே? சுத்தம் செய்யப்பட வேண்டும். நாம் சதா அல்லாஹ்ட்ட இந்த பராத்துல நாம் அதை தான் கேட்கணும் நண்பர்களே. நமக்கு என்ன அல்லாஹு தாலா ரிசுக்குல அல்லாஹ் பரக்க செய்யும். இல்மும் ரிசுக்கு தான், இர்ஃபானும் ரிசுக்கு தான், இந்த ஹாலும் ரிசுக்கு தான். அல்லாஹு தாலா இந்த ஹாலை நமக்கு தருவானாக. இந்த பராத்துல அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த இந்த ஹாலை மென்மேலும் அல்லாஹ் அதிகமாக்குவானாக. சதா அவனுடைய மஸ்ஸல அல்லாஹ் வாழ தௌஃபீக் செய்வானாக. அவன் ஜிக்ர்ல, அவன் ஃபிக்ர்ல அல்லாஹ் வாழ தௌஃபீக் செய்வானாக. நம்ம ஷைக் நாயகம் வாழ்நாள் முழுக்க எந்த இன்பத்தை நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த இன்பத்தை அல்லாஹு தாலா இன்றைய நாளில் நமக்கு பங்கீடு செய்வானாக என்பதாக அன்பர்களே. அல்லாஹு தாலா நமக்கு மென்மேலும் இன்ஷா அல்லாஹ் பல ஞானங்களை, பல இர்ஃபான்களை அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான். நாம அதற்கான பாத்திரங்களா இல்லை என்பது. அவர் போடுகின்ற பிச்சையில் பாத்திரம் வலியுது, பாத்திரம் பெரிதா இல்லை. அவர்கள் பிச்சை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நம்ம பாத்திரத்தை சின்னதா எடுத்து போயிட்டு இருக்கிறோம். நாம் காலியான பாத்திரமாக நம்முடைய பாத்திரங்களை விசாலமாக்கி விட்டு போவோமே ஆனால் நிச்சயம் 5G நாயை நிரப்பிடுவாங்க. நம்மளை எப்படி ஆக்கிட்டாங்க போல. அல்லாஹ் அக்பர். என்ன சொல்றது? அந்த எஜமானுக்கு நம்முடைய உயிர் உடல் கியாம நாள் வரை நம்மளுடைய சந்தேகிகள் அறுப்படும். என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் எங்களுக்கு நீங்க கத்து கொடுத்துட்டீங்க, என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்துட்டீங்க, என்ன இல்ம, என்ன இர்ஃபானா கத்து கொடுத்துட்டீங்க. எவ்வளவு பெரிய மாபாவிகள் நாங்கள், எவ்வளவு பெரிய துரோகிகள், மோசடிக்காரர்கள். எங்களுடைய நாவல அல்லாஹ் பத்தி பேச வச்சு எங்களையும் அமானிதக்காரர்களா ஆக்கி விட்டீர்களே சர்க்கார். எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அமானிதம் என்று எங்களை விலக வச்சுட்டீங்களே சர்க்கார். இதுக்கு நாங்க உங்களுக்கு அறுப்படம் சர்க்கார். எவ்வளவு அலோலமாக்களுடைய பயானுக்கு ஒரு பராத்தை மதிச்சது இல்லை, அல்லாஹ் மதிச்சது இல்லை. இன்னைக்கு இவ்வளவு எங்களுடைய கல்புகள்ல ஆனந்தம் இருக்கு. அது உங்களுடைய பிச்சையை தவிர ஒண்ணுமே கிடையாது நண்பர்களே. அந்த வலியுடைய கையில நம்முடைய கை பட்ட பரக்கத் நண்பர்களே. அவருடைய உள்ளத்தோட நம்முடைய உள்ளம் பட்டு விட்டால் அதனுடைய ஹாலாத்துகளே வேற மாதிரி. நம்முடைய ஹாலாத்துகள் என்ன வரும்? அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பிஜாஹி சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وبجاه شيخ مرشد مولاي وبحق لا اله الا الله. السلام عليكم.